ஹாய்ல வணக்கம் நண்பா. நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தி இருந்த இடத்துல இருந்து வெறும் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எப்படி நம்ம மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா இபேன் டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்தலாம்ன்ற மெத்தட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஃப்ரீயாக எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இபேன் அப்ளைன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா www.incometax.gov.in இந்த வெப்சைட் தாங்க வரும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இது போல் தாங்க ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்டன்ட் இபேன்ட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. சர்வர் டவுனாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படியே லோடிங் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ ஓப்பன் ஆனதும் பார்த்திங்கன்னா முக்கியமான பேஜ்னே நான் இதை சொல்லுவேன். ஓகேங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கெட் நியூ இபேன் கொடுத்துருக்காங்க. கீழே ரெண்டாவதே பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு தான் அந்த ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போஸ் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான இபேன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் அதுதான். ஓகேங்களா? அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம்ன்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாங்க. அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெட் நியூ இபேன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தாங்க ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுற போல் இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை படித்து பார்த்துட்டு டிக் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. டிக் சிம்பிள் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஓப்பன் ஆகும். இதோ கொடுக்குறேன் பாருங்கள். நான் கண்டினியூ பாக்ஸ் ஓப்பன் ஆனதும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஏது பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், அதாவது டிக் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸை பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது மேலே டிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற போல் இருக்கும். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதோ கொடுக்குறேன் பாருங்கள். என்டர் கொடுத்துட்டு செக்ஸ் பாக்ஸ் கேட்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது மேலே டிக் சிம்பிள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இது போல் தாங்க வரும். யுவர் ரெக்வெஸ்ட் ஃபார் இபேன் ஹஸ் பீன் சப்மிட்டட் வரும், சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இது வரைக்கும் பாருங்கள், அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கோ டு லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி வந்தது இல்லைங்களா, திருப்பி இது போல் தாங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் இல்லைங்களா, அந்த பேஜ் ஷோ ஆகும். அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் இபேன். இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன டீட்டெயில், அதாவது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் அப்ளை பண்ண உடனே இதை செக் பண்ணதுனால எனக்கு இன் ப்ராக்ரஸிங் இருக்குது. அதாவது ரிக்வெஸ்ட் ஃபார் நியூ இபேன் ஆல்மோஸ்ட் சப்மிட்டட் கொடுத்துருக்காங்க. நான் மார்ச் 14 பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரை பண்ணேன், ஈவினிங் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ட்ரை பண்ணேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா
பேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணலை. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கான பேன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுக்கான ஆப்ஷன் காமிச்சுது. அந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும்ன்றது இதோ ஷோ பண்ணுறாருங்க. ஃபஸ்ட்டு இன் ப்ராக்ரஸ் இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறப்ப இது போல் தாங்க ஷோ ஆகும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் யுவர் இபேன் ரெக்வஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா வியூ இபேன், அதுக்கப்புறம் டவுன்லோட் இபேன்ட்டு இருக்கும் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் இபேன் கொடுத்ததும் உங்களுக்கான பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுங்க ப்ரௌசரில். டவுன்லோட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணுறப்ப எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஸோ என்ன ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது உங்களுக்கு ஷோ ஆகணுன்ட்டு காட்டும். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இன் ப்ராக்ரஸில் இருக்குது. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இது போல் தாங்க ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்ளை பண்ண ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நீங்கள் நேற்று அப்ளை பண்ணிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு உங்களுக்கான இபேன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபேனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிவிசி கார்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. பிவிசி கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த பயனுள்ள தகவல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பாய், see you next week, மீட் பண்ணலாம்.